To share our school's journey of excellence, I invite our respected principal ma'am, Mr. Bonamadi, to present the annual report. As the day ends with a golden light, the stage is set for a wondrous sight. Let us drink in a breath, a cup full of togetherness. Let us remember till eternity these hours of togetherness. It's my pride and privilege to present the annual report of our revered institution, Good Shepherd Matriculation Higher Secondary School, a beacon of academic excellence and character building for the academic year 2025-26. It's a showcase of the accomplishments of our students, faculty and staff, guided by the excellent management, highlighting our ongoing pursuit of excellence. தொட்டடை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டடை தூரும் அறிவு. மணலை தோண்ட தோண்ட நீர் சுரப்பது போல எங்கள் பள்ளியில் படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதற்கு எங்கள் முன்னாள் மாணவர்களே சான்று. நான் பெருமையுடன் சொல்லிக்கொள்வது, பெற்றோர்களாகிய உங்களில் பலர் எங்களது முன்னாள் மாணவர்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குரலுக்கு இணங்க இங்கு பயிலும் மாணவர்கள் சிறந்த முறையில் கற்பதோடு கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக்கம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளை வளர்த்து அந்த பெருமை எங்களுடைய ஆசிரியர்களை சேரும். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கல்வி ஒன்றே அழியாத செல்வம். அதனால் இத்தகைய கல்வி செல்வத்தை நம் குழந்தைகள் நன்கு கற்று வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நமது பள்ளியில் பல்வேறு வழிகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒன்று தான் லீட் ஆப். இந்த லீட் ஆப் அப்படிங்கிறது மாணவர்கள் வீடியோ பாடங்கள், நேரடி வகுப்புகள் மற்றும் பயிற்சிகள் மூலம் தங்கள் பாடங்களை எளிதாக படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் எங்கள் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பாடங்களை மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக பாடப்பொருளை, அதாவது கான்செப்ட் என்று ஆங்கிலத்தில் கூறுவோம், இந்த கான்செப்டை புரிந்து படித்து அவர்கள் பயில்கிறார்கள். அழகு என்ன கொஸ்டின் கேட்டாலும், என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலும் அவங்களால எளிதாக பதிலளிக்க முடியும். மாணவர்களின் புரிந்து கொள்ளும் ஆற்றலை சோதிக்க ஒவ்வொரு மாதமும் ஒரு சனிக்கிழமை அன்று SLC அப்படின்னா ஸ்டூடெண்ட் லெட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி நடத்துகிறோம். அந்த ஆக்டிவிட்டியில் என்ன முக்கியமான நிகழ்ச்சினா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் ஆயிடுவாங்க. டீச்சர்ஸ் ஆகி பாடம் நடத்துவாங்க. ஒவ்வொரு கான்செப்டையும் தெளிவாக புரிய வைப்பாங்க. இங்கே மாணவர்கள் யாரும் நினைக்கிறீங்க? நீங்கள் தான், பெற்றோர்கள் தான். ஸோ இதன் மூலம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி அறிவை பற்றி தெல்ல தெளிவாக நேரடியாக நன்கு தெரிந்து கொள்கிறோம். நான் தானப்பா கரெக்டாக சொல்கிறோம்? ஓகே. இதன் மூலம் மாணவர்களுடைய தலைமை பண்பு வளர்கிறது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் முழு ஆண்டு தேர்வுக்கு முன்னர் எக்ஸ்போ அப்படின்னு இன்னொரு ஆக்டிவிட்டி நடத்துகிறோம். அதில் மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் முக்கியமான தலைப்புகளை எடுத்து அவர்கள் அந்த முக்கிய மைய கருத்தை வலியுறுத்தி பாடம் நடத்துவாங்க. பெற்றோர்கள் அவர்களை ஜட்ஜ் செய்வாங்க. அதாவது அவங்க அந்த பாடத்தை கவனித்து எந்த அளவுக்கு பாடத்தை மாணவர்கள் புரிய வைக்கின்றார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு பெற்றோர்கள் மதிப்பெண் வழங்குவார். எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி ஊக்கப்படுத்துவர். இதன் மூலம் எங்கள் மாணவர்களின் தனித்திறமை வெளிப்படுகிறது. அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கிறது. அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க பேர குழந்தைகளுக்கு கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு மெமரி பவர் இருக்கும்.
அடுத்து நான் இந்த பள்ளியில் இந்த வருஷம் இந்த கல்வியாண்டு முதல்வராக படியேற்று கொண்ட நாள் முதல் நமது பள்ளி தாளாளர் மற்றும் சிவசார் அவர்களின் வழிநடத்துதலின்படி அனைத்து விதத்திலும் நமது மாணவர்கள் முன்னேற்றம் காண வழிவகுத்து உள்ளோம். நமது பள்ளி குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகளை இங்கே சுருக்கமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு டைம் அதிகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க. முதலாவதாக, வளர்ந்து வரும் இந்த போட்டி உலகத்தில் அனைத்து துறைக்கும் அத்தியாவசியமான தேவையான ஆங்கில பேச்சு திறன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். English Literary Association is the platform for the children to showcase their talents and innate abilities, taking part in the concerts like storytelling, oratorical contest, role play, and language games, extempore, essay writing. இந்த மாதிரி போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டு that highlight the importance of the international language. இந்த மாதிரி போட்டியெல்லாம் அவங்க பங்கு பெறும் பொழுது அவங்களுடைய ஆங்கில புலமை அதிகரிக்கிறது. எங்கே போனாலும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் அவங்களோட ஆங்கில அறிவு தான் சோதிக்கப்படுது. அதனால் எங்கள் குழந்தைகள் எங்கே போனாலும் ஜெயிப்பாங்க. அடுத்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். என் மாணவ மணிகள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் கலை, பண்பாடு போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்க பல்வேறு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. various classes of drums, guitar, violin, keyboard and பாட்டு வகுப்புகள் இதெல்லாமே இலவசமாக நடத்துகிறோம். அதோடு சேர்ந்து ஓவிய கலையில் ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வாரம் ஒரு முறை கேமல்ஸ் நிறுவனம் மூலம் முறையான ஓவிய பயிற்சி அளிக்கப்படுகிறது இலவசமாக. தற்போது நமது மேடையை அலங்கரிக்கும் இந்த ஓவியங்களை பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க யாரோ ஒரு ஓவிய கலைஞருக்கு தான் இதை தான் வரைஞ்சிருப்பாங்கன்னு. இல்லை, இது நிஜமா உண்மையாக எங்களுடைய 3ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் நமது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்வதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறோம். அடுத்து, கம்ப்யூட்டர். எங்கள் குழந்தைங்க கம்ப்யூட்டர் எஜுகேஷன்லையும் சளைத்தவங்கல்ல. எங்கள் மாணவ மணிகள் கம்ப்யூட்டரில் என்ன கேளுங்க 2 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் கம்ப்யூட்டர் ஃபேக்கல்டி இஸ் வெரி ஸ்ட்ராங். அடுத்து, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸு. எமது மாணவமணிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தமது திறமையை நிரூபித்து பள்ளிக்கு புகழ் சேர்த்தனர். நமது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு மை ரோல் மாடல் அப்படின்ற தலைப்பில் ஒரு லெட்டர் ரைட்டிங் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அப்போ பெருமையாக சொல்கிறேன், எங்களுடைய பள்ளியின் அனைத்து மாணவ மணிகளும் இந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். அடுத்து, தினமலர் நடத்திய பட்டம் வினாடி வினா. அதில் ஏஎஸ் ஆதிரா ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் பி விகாஷ் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் 2 பேரும் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. மதுரை திருவள்ளுவர் கழகம் நடத்திய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்துக்கிட்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தாங்க. மற்றும் மதுரை ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் நடத்தின வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அதை முன்னிட்டு நடத்திய பல்வேறு போட்டிகளில் எமது ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தார்கள். அடுத்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து, விளையாட்டு விழா. விளையாட்டு போட்டிகள். இந்த விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் செஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜா ஸ்ரீ ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் அவங்க she has got செகண்ட் ப்ரைஸு இல்லைனா அண்டர் 11 சப் ஜூனியர் கேட்டகரியில். அடுத்து, ஏஎஸ் ஆதிரா ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட் has got செகண்ட் ப்ரைஸ் அண்டர் 14 ஜூனியர் பாய்ஸ் கேட்டகரி. அடுத்து, டேபிள் டென்னிஸ். இந்த டேபிள் டென்னிஸ் எடுத்துட்டிங்கன்னாக்க ஏ ஹரிணி பிரீத்தி and yes Padmavarshini of 7th standard they won the winner position. அடுத்து இது மாதிரி நிறைய கேம்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். டேக்வாண்டோ எடுத்துக்கிட்டாங்க. எங்களுடைய
டேக்வண்டா வந்து இட்ஸ் அ வெரி ரிஸ்கி கேம். இதில் வந்து டி நாகராஜன் ஆஃப் கிரேட் 11 he secured the gold medal and also took part in the state level competition. அடுத்து சாய் சங்கரன் ஆஃப் கிரேட் 7 he won the bronze medal under 14 boys category. அடுத்து வந்து fencing in the saber discipline in the category of under 14 junior boys la G Deepak of 8th standard he bagged the gold medal. In the individual performance D Chandrapandian of grade 8 got the bronze medal. In the category of under 19 super senior boys la yes British Kumar of 11th standard he bagged the bronze medal in the individual performance and also participated in the state level contest. adula வந்து he got the bronze medal and brought laurels to the school. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் தான் பத்தலை. அடுத்து ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம்ப்பா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சாட்டர்டேஸ்லேயும். அப்புறம் தினமும் 5 to 6 5 PM to 6 PM டு மேக் தம் கம் அவுட் வித் ஃப்ளைங் கலர்ஸ். நல்ல மதிப்பெண் எடுத்து நிறையா மார்க் வாங்கி அரசு தேர்வில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். சனிக்கிழமையிலையும் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிப்பா. 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் இப்படி அப்பாயின்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதனால தான் எங்களால் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது. ஓகே, 15 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் மூலம் அப்பாயின்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்குங்க. எங்களது மேனேஜ்மெண்ட்டுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த அகடமிக் பிகினிங்கில் லோ அச்சீவர்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 24 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ரெகுலர் ஸ்கூல் டைம் இருக்கு இல்லையா 3 o'clock, அதுக்கப்புறம் ஒரு 3:15 வந்து 4:15 வரைக்கும் டெய்லி 1 hour அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து இப்போ அந்த எண்ணிக்கை 5 ஸ்டூடெண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் 24 பேர் இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஒன்லி 5 பேர். இந்த 5 பேரையும் இந்த ஒரு மாதத்தில் சரி பண்ணி யாருக்குமே எந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் எல்லாரும் எழுத படிக்க நல்லா படிக்கக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருவோம். அடுத்து டைம் இஸ் எ கிரேட் ஃபேக்டர், எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த வருஷம் வழக்கமாக வந்து நம்ம ப்ரொஃபிஷியன்சி ப்ரைஸஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுறோம்னா பங்க்சுவாலிட்டிக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறோம். those who are punctual every day, கரெக்டான டயத்துக்கு வர்றாங்க இல்லையா, பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போட அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. ஓகேயா. அடுத்து ரெகுலாரிட்டி, அதுக்கும் நாங்கள் ப்ரைஸஸ் கொடுக்குறோம். ஓகேயா. லீவ் போடாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் அவங்களுக்கு மரியாதை செய்கிறோம். இதெல்லாம் புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காகப்பா பண்ணுறோம்? இதில் வந்து யாரோட ரோல் முக்கியம்? பேரண்ட்ஸோட ரோல் முக்கியம். நீங்கள் தான் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை கரெக்டான டயத்துக்கு டெய்லி ஸ்கூல் இருக்கிற நாளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். இது பெற்றோர்கள் கையில் இருக்குது. இந்த ப்ரைஸ் வாங்குறது மட்டும் பெற்றோர்கள் கையில் இருக்குதுப்பா. அடுத்து எங்கள் டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப படித்தவங்கப்பா எல்லாருமே. வெரி ஸ்காலர்ஸு அண்ட் they have studied a lot. And one more thing, our institution has well qualified, trained and experienced faculties, including master degree holders with B.Ed in major subjects and also scholars with M.Ed and M.Phil degrees. ஓகே, இவ்வளோ சொல்லனா இந்த அகடமிக் எக்ஸலன்ஸ் பற்றி சொல்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ லாஸ்ட் அகடமிக் இயர் நடந்த அந்த போர்டு எக்ஸாமில்
10th ஸ்டாண்டர்ட்லையும் 12th ஸ்டாண்டர்ட்லையும் வழக்கம் போல் சென்டம் ரிசல்ட்டு. அதில் 10th ஸ்டாண்டர்டில் அவுட் ஆஃப் 500 இந்த ஃபஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி குட் மார்க் 475 மார்க்ஸு. 500க்கு 475 மார்க் எடுத்து ஹர்ஷா அப்படின்றத பொண்ணு முன்னிலை அவங்க வந்து ஃபஸ்ட்டு மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, முதல் மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. மார்க் எத்தனை தெரியுமில? 500க்கு 475 மார்க்ஸ் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. அதில் இன்னொன்றுனா மொத்தம் 35 பேர் எழுதுனதுல 10 பேர் 450க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க. 12 பேர் 400க்கு மேலே மார்க் வாங்கியிருக்காங்க 500க்கு 10th ஸ்டாண்டர்டில். அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா 43 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் 600க்கு 550 மார்க் 6 பேர் வாங்கியிருக்காங்க. 600க்கு 550 6 பேர், 600க்கு 500 மார்க் 10 பேர். அடுத்து 600க்கு 475 மார்க்கு 10 பேர். அடுத்து 12th ஸ்டாண்டர்டு வெரி ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்பா. 600க்கு 590 மார்க்கு வாங்கி அந்த பொண்ணு வந்து வெரி கிரேட் ஸ்காலர் வி சாய் வசுதா. சாய் வசுதா அப்படிங்கிற பொண்ணு 600க்கு 590 மார்க்கு வாங்கி அதோட சேர்த்து சென்டமும் போட்டிருக்காங்க. மொத்தம் 3 சென்டம் போட்டிருக்கோம். ஒரு சென்டம் மீன் வந்து மேத்தமெட்டிக்ஸு. அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஷாம்லிங்கிற பொண்ணு சென்டம். அடுத்து அக்கௌண்டன்சியில் சேம் சாய் வசுதா சென்டம் மார்க்ஸு. அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் சந்தோஷ் குமார் அப்படிங்கிற பையன் சென்டம். So it's a great achievement of our students. So hats off to the toppers and to the faculties who strained their every nerve to achieve such a feat. Under the sportsmanship of our correspondent sir, who paved the way to reach the pinnacle of success by his meticulous guidance and ceaseless efforts. Our aim is to be one of the leading schools in the southern part of Tamil Nadu, where it serves, known and widely acknowledged as a secular institution. India is a secular country. மதச்சார்பையற்ற நாடு, மதச்சார்பை இல்லாத நாடு. அதை போல எங்கள் பள்ளியும் இங்க வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. உள்ள நுழைஞ்சா எங்க பிள்ளைங்க அப்படித்தான் பார்க்குறோம். அவங்களுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த ஸ்டாண்டர்ட் மனசு சொல்கிறதுனால. மற்றபடி யூ ஆர் ஒன் அண்ட் வி ஆர் சேலிங் இன் த சேம் போட். எல்லாரும் ஒரு வயிற்று குழந்தைகள், ஒரு வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் நடத்துகிறோம். எங்கள் வீட்டு பிள்ளைகளாக நாங்கள் பாவிக்கின்றோம். Which develops, our school develops character and ethical leadership. That must be mentioned. And it is there in their pursuit of excellence. We are an example to all our students. So அன்பார்ந்த பெற்றோர்களே, தயை கூர்ந்து உங்கள் குழந்தைகளை அவர்களுக்கு தேவையான சத்தான உணவு அது டயத்துக்கு கொடுத்து, டயத்துக்கு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு, என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து அந்த வீட்டு பாடங்களை கரெக்டாக செய்ய வச்சு அவங்கள நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல பண்புகளுடன் டீச்சர்ஸ் சொன்னபடி கேட்டு நீ நடந்துக்க ஸ்கூலில், வீட்டில் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம் என்று கூறி எங்களது ஆனுவல் ரிப்போர்ட்டை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. It fills us with immense pride to see how our school continues to scale new heights. Now I invite Harshida and Jasper to give the chief guest intro.